சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு இன்று சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு இரண்டாங்கட்ட அகழ்வு பணியின் 16ஆம் நாள் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது. இதில் யாழ் பல்கலைக்கழக மருத்துவபீட மாணவர்களும் தொல்லியல் துறை பிரிவு மாணவர்களும் சோக்கோ போலீசாரும் ராஜ் சோமதேவாவின் குழுவினரும் டாக்டர் செல்லையா பிரணவன் அவர்களுடன் இந்த வழக்கு இன்று கௌரவ நீதவான் ஆனந்தராஜா அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அத்தோடு இன்று இந்த அகழ்வு பணியின் விசாரணை போலீசாரிடமிருந்து குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு சிஐடியினருக்கு அது மாற்றப்பட்டிருக்கின்றது. இன்றைய 16ஆம் நாள் நிகழ்வின் போது முதலாவது புதைகுழியில் சைட் 1 புதைகுழியில் 4 மண்டையோட்டு தொகுதிகள் பகுதியளவில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இரண்டாவது புதைகுழியில் 3 மனித ஓட்டுத் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு இன்றைய நாளில் மொத்தமாக 7 மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே 65 மண்டையோட்டு தொகுதிகள் முழுமையாக எடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரிந்தது. தொடர்ந்து 17ஆவது நாள் அகழ்வு பணி நாளை நடைபெறும். இதுவரை அகழ்ந்தெடுக்கப்படல, பகுதியளவில் இனி எடுக்கப்பட இருக்குது சொல்லிட்டேன். இல்லை, இது ஒரு குற்ற பிரதேசம் என்ற அடிப்படையில் அரசாங்கத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக சிஐடியிடம் பேரம் கொடுக்கப்பட்டதாக கருதுகின்றேன். போலீஸார் தான் அதுக்கான டிஐஜி தான் அதுக்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றனர்.